அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னைக்கு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்த்து ஈடன் கார்டன்ஸில் ஆட போகிறாங்க. பட் நம்ம அதை பற்றி பேச போகிறதில்ல. நம்ம நாளைக்கு மேட்ச் மஞ்ச சொக்கா போட்டிருக்கிற சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்க பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸை எதிர்த்து எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமில் நைட்டு 7:30 மணி மேட்ச் அது. அங்கே அந்த மேட்சோட ப்ரிவ்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட் அவே வில் ஹெட் இன் டு த ப்ரிவ்யூ ஆஃப் சிஎஸ்கே vs எம்ஐ. ஃபஸ்ட்டு சிஎஸ்கேவோட பிளேயிங் 12 பார்த்துடலாம், இன்க்ளூடிங் தி இம்பேக்ட் சப்ஸ்டிடியூட். ஸோ there is no debate of opening. எனக்கு தெரிஞ்சு most probably ருத்ராஜ் கைக்வாட் will open alongside டவான் கான்வே. நம்பர் 3 ரச்சின் ரவீந்திரா வருவார். நம்பர் 3 சிவன் டூபே கிடையாதா இல்லை ராகுல் திரிபாதி கிடையாதான்னா நான் என்னோட ரீசனை சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்பர் 4ல் எய்தர் ராகுல் திரிபாதி ஆர் சிவம் டூபே வருவாங்க. ஸோ நான் ஏன் ரச்சின் ரவீந்திராவை நம்பர் 3 சொல்கிறேன்னா, ரச்சின் ரவீந்திரா இஸ் ப்ராபப்ளி இன் இஸ் பெஸ்ட் ஃபார்ம் இந்த பாஸ்ட் 6-7 months. அவரை உங்களால் ட்ராப்பே பண்ண முடியாது. கான்வே ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா, என்னதான் கான்வே பெருசாக ஆவரேஜ் தேர்த்தலை, என்னதான் பெருசாக ஆடலைனாலும் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேக்கு அவர் என்னமோ பண்ணிடுவார், சிஎஸ்கேக்கு ஆடிடுவார் அப்படின்னு எனக்கு தோணுது. எல்லாரும் யாரை கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க. விளாடாத ஒரு பிளேயரை கூட நீங்கள் எடுத்துகிட்டு சிஎஸ்கேல விட்டிங்கன்னா அவங்க விளாண்டுருவாங்க அப்படின்னு சொல்கிற அந்த நம்பிக்கையில் ஐசி டவான் கான்வே ஓப்பனிங் அலாங் சைட் ருத்ராஜ் கைக்வாட். அதுக்கு அடுத்து ரச்சின் ரவீந்திரா நம்பர் 3. நம்பர் 4ல் ஈதர் ஆஃப் சிவம் டூபே ஆர் ராகுல் திரிபாதி, டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன். பவர் பிளேலேயே 2 விக்கெட் விழுந்துருச்சு, இன்னிங்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணணும்னா ராகுல் திரிபாதி வில் கம் இன். இல்லை பவர் பிளே தாண்டிடுச்சு, 7-8 ஓவர் ஸ்பின்னர்ஸ் வந்துட்டாங்கன்னா அப்போ விக்கெட் விழுந்தால் மேபி சிவம் டூபே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க தான் நம்ம டாப் 5. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சுட்டி குழந்தை சாம் கரன், அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா, தளபதி ரவீந்திர ஜடேஜா, அதுக்கப்புறம் தலை எம்எஸ் தோனி, ரவிச்சந்திரன் அஸ்வின், 10 கோடி கொடுத்து எடுத்த நூர் அகமத், அதுக்கப்புறம் அன்சுல் கம்போஜ், சென்சேஷனல் ஃபாஸ்ட் பவுலர், செம்மையாக போடக்கூடிய ஒரு பவுலரு, அவர் வருவார். அண்ட் கலீல் அகமத் இஸ் மை இம்பேக்ட் சப்ஸ்டிடியூட். கலீல் அகமத் கேன் கிரியேட் டென்ட். அவர் நினச்சா விக்கெட் எடுக்க முடியும். ப்ளஸ் லெஃப்ட் ஹேண்டட் ஆப்ஷன், 2 ஃபேஸ் ஆஃப் த இன்னிங்ஸ்லையும் பவுலிங் போடக்கூடியவர். பவர் பிளேயில் ஒரு 2 ஓவர் போடுவார், டெத்தில் 2 ஓவர் போடுவார். 4 ஓவர் 35 ரன் எனக்கு பேங்க் டெபாசிட் மாதிரி சாலிடாக போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ இந்த சைடு மும்பை இந்தியன்ஸ் சைடை பார்க்கும்போது ஐசி ரோஹித் சர்மா ஓப்பனிங் அலாங் சைடு ரயான் ரிக்கில்டன். அவர் சவுத் ஆப்பிரிக்கன் சென்சேஷன் ரயான் ரிக்கில்டன், லுக் அவுட் ஃபார் ஹிம். செம்ம பிளேயரு, இறங்கி கடார் முடார்னு சுற்றுற ஒரு பிளேயர் கிடையாது, பட் சுற்றுவார், எலிகண்ட்டாக சுற்றுவார். அதுதான் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட். நம்பர் 3ல் ஆர்சிபியிலேருந்து வெளியே மும்பை இந்தியன்ஸில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற பில் ஜாக்ஸ், அப்புறம் திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ். அடுத்த பிளேஸில் ஹர்திக் பாண்டியா தான் ஆடி இருக்கணும், பட் ஹர்திக் பாண்டியா ஆட மாட்டார். நாளைக்கு அவர் அந்த ஒரு மேட்ச் பேன் காரணமாக. ராபின் மின்ஸ் வில் பி பிளேயிங் இன்சைட். ராபின் மின்ஸ்க்கு அடுத்து நவந்தீர், அப்புறம் மிச்சல் சாண்ட்னர், தீபக் சஹர், மை லெக் ஸ்பின்னர் கரண் சர்மா, ஃபாஸ்ட் பவுலர் அஸ்வினி குமார், அண்ட் மை இம்பேக்ட் சப்ஸ்டிடியூட் வில் பி ட்ரெண்ட் போல்ட். ஸோ இன்கேஸ் அடுத்த மேட்ச் ஹர்திக் பாண்டியா உள்ளே வந்துட்டாருன்னா யார் உட்கார வைப்பாங்க? ஒன் ஆஃப் நவந்தீர் ஆர் ராபின் மின்ஸ் ஹேஸ் டு சிட் அவுட், பட் நோ சாய்ஸ், ராபின் மின்ஸ் ஹேஸ் டு சிட் அவுட். ரீசன் பீயிங் ராபின் மின்ஸ் இஸ் ஆல்சோ விக்கெட் கீப்பர் பேட்டர் அண்ட் ரயான் ரிக்கில்டன் இஸ் ஆல்சோ விக்கெட் கீப்பர் பேட்டர். ஸோ ராபின் மின்ஸோடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஆர்டரில் ஆடுவார். ரயான் ரிக்கில்டன் பிளேஸ் அட் டாப் ஆர்டர். ஸோ ஆல்ரெடி வென் யூ ஹேவ் சம்மன் லைக் திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியன், மிடில் ஆர்டர் பயங்கரமாக இருக்குது. ப்ளஸ் யூ ஹேவ் நவந்தீர் ஆல்சோ. எனக்கு தெரிஞ்சு ராபின் மின்ஸ் ஹேஸ் டு சிட் அவுட் இன் த அப்கமிங் கேம்ஸ் வென் ஹர்திக் பாண்டியா அரைவ்ஸ். ஸோ இதுதான் 2 டீமுடைய பிளேயிங் 12. நாளைக்கு பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்னு பேசும்போது ஐ சி 2 players பொட்டன்ஷியல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன் சென்னை சூப்பர் கிங்ஸ். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் செம்ம ஆவரேஜ் வச்சுருக்காருங்க, க்ளோஸ் டு 60 அட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 140. பயங்கரமாக ஆடி இருக்காரு, எஸ்பெஷலி அட் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம். நான் சொன்ன ஸ்டார்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம். அதே மாதிரி தான் நம்ம ஆறுசாமி 170 கிட்ட ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்கிறாரு, 38 ஆவரேஜ் வச்சு பெண்டு நிறுத்திருக்கிறாரு. எல்லா டீமையும் சொல்லி ஆகணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேர் நாளைக்கு என்னுடைய கணிப்பு மினிமம் 50 ரன்ஸ் அடிச்சிருவாங்க, தேத்தி அடிச்சிருவாங்க. ரிமெம்பர், எனக்கு தெரிஞ்சுன்னு இல்லை,
Generally, Ruturaj Gaikwad is someone who starts very slow and builds his innings. அதனால எடுத்தோடனே 160 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆட மாட்டார். ஒரு 25 பால் 30 பால் ஆடி தான் அவர் 160 ஸ்ட்ரைக் ரேட் ஆடுவார். அப்படிங்கிறப்போ he will take his time on his crease அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த சைடு பார்க்குறப்போ ரயான் ரிக்கில்டன் வீடியோ கேம் ஆடுற மாதிரி கிரிக்கெட் ஆடுறாங்க. அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. அவர் ஒன்று. ரெண்டாவது, I feel Ashwini Kumar will create an impact bowlingல. செம்ம பிளேயர், யூ ஹாவ் டு வாட்ச் அவுட் ஃபார் ஹிம். நிறைய விக்கெட்ஸ் மும்பை இந்தியன்ஸ் சார்பாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவருக்கு அடுத்து அஃப்கோர்ஸ் திலக் வர்மா. ரோஹித் சர்மா எப்படி ஆடுவார் அப்படின்னு பார்க்கணும். பிகாஸ் இத்தனை நாள் இந்தியன் கிரிக்கெட் டீமில் ரோஹித் சர்மா அட்டாக்கிங் ரோல் எடுத்து ப்ளே பண்ணிருந்தாரு. இப்போ அவர் இடத்த நிரப்புறதுக்கு மும்பை இந்தியன்ஸில் ரயான் ரிக்கில்டன் வந்துட்டனால ஏடிக்கு போட்டியா நானும் அடிக்க போகிறேன், நீ அடி நானும் அடிக்கிறேங்கிற மாதிரி ஆட போகிறாரா, இல்லை இஸ் ஹீ கோயிங் டு டேக் இஸ் டைம் ஆன் ஹிஸ் கிரீஸ் தெரியாது. ஸோ அது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். மேட்சை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பெரிய ஹை ஸ்கோரிங் வென்யூலாம் எதிர்பார்க்க முடியாது. I prefer somewhere between 165 to 172 is going to be a winning total. Win the toss, bat first, put a total 170, 180 and அவ்வளோதான். பாயிண்ட்ஸ் டேபிளில் 2 பாயிண்ட் எடுத்து வச்சிடலாம். அது எந்த டீம் நாளைக்கு என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தது பிளேயிங் 11ல், இல்லை ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக ஐ ட்ரை டு ரிப்ளை. அடுத்த சிஎஸ்கே மேட்ச்சில் அடுத்த ப்ரிவியூ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.